வெல்கம் டு மை சேனல். வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அப்படி இல்லாட்டி பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு தியரம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் இந்த தியரத்தை மென்ஷன் பண்ணி தான் நம்ம சம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தியரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க ஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பகுதியும் கூட. ஸோ அதில் இருந்து நம்ம வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ் கிளாஸஸ்லேருந்தே படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன, அதுக்கெலாம் டெஃபினேஷன் கொடுக்காம நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எது தேவையோ ஸ்டாட்டிக்ஸில் நம்ம எது பார்க்க போகிறோமோ அதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே போயிருக்கேன். ஓகே, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு வெக்டர் அளவு அப்படின்னு தெரியும். வெக்டர் அளவுனா என்ன அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூட் அப்படிங்கிறது எண் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எவ்வளோக்கான ஃபோர்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி உள்ளது. ஸோ டைரக்ஷனுங்கிறது எதை நோக்கி ஃபோர்ஸ் கொடுக்கும், எந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதை நம்ம டைரக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸுங்கிறது எது மேக்னிடியூடும் இருக்கும், அதுக்கு டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வெக்டர் அளவு. அதுக்கடுத்தது இப்போ ஒரு புள்ளியில் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அது எப்படி செயல்படும், அதுக்கடுத்து அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது இன்னொரு ஃபோர்ஸை எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபோர்ஸோட கம்பைன்ட் எஃபெக்ட்னா என்னென்னு தெரியும். ஒரு லைனில் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா மொத்தமாக டோட்டலாக ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி எழுதினா போதும். ஸோ இப்போ அதுலேருந்து அது கூட கொஞ்சம் ரெலவெண்ட்டான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ரீட் பண்ணிட்டு நம்ம நேராக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபோர்ஸஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை ஸ்ட்ரைட் லைன்ஸ் வித் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபோர்ஸுங்கிறது இதை ஸ்ட்ரைட் லைனாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அதுக்கு இருக்கும். Forces acting on a rigid body may be represented by straight line with magnitude and direction passing through the same point, and we say the force is acting at a point. ஒரு பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே பாயிண்ட் வழியோடு இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டை ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது நான் ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். F1 F2 F3 அப்படின்னு நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன ஒரு ரிஜிட் பாடி. இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் ஏ சிங்கிள் ஃபோர்ஸ். இது இப்போ எனக்கு நிறைய ஃபோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சால் போதும், whose effect is same as the combined effect of, அதுக்குள்ளே கூட்டுத்தொகை தான் அதுக்குள்ளே என்னவாக இருக்கும், ஃபோர்ஸுக்குலாம் ஆடிங்காக இருக்கும். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஃபோர்ஸ்க்கு மேக்னிடியூட் உண்டு, டைரக்ஷன் உண்டு. அதுக்கடுத்தது நிறைய ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா அது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி எழுதினா போதும். தென் த சிங்கிள் ஃபோர்ஸ் இஸ் கால்டு த ரிசல்டன்ட். ஓகேவா, அப்போது சிங்கிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதுக்குள்ளே ரிசல்டன்ட் சொல்லுவோம். ரிசல்ட்னா என்னது, விளைவுன்னு சொல்லுவோமா. ஸோ அந்த ஃபோர்ஸுங்களுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு விளைவு ரிசல்டன்ட் அப்படி சொல்லுவோம். அண்ட் இஸ் டினோட்டட் பை ஆர். ரிசல்டன்ட் அப்படிங்கிறதுக்குள்ள முதல் லெட்டர் என்னது, ஆர். ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணுறது கேபிட்டல் ஆர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த F1 F2 F3 ஆர் கால்டு த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்ததுனால F1 F2 F3 அந்த ஃபோர்ஸஸ்லாம் என்ன சொல்லுவோம், காம்போனன்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் சொல்லி சொல்லுவோம். அந்த ரிசல்டன்ட் கிடச்சிருக்கலாம், அந்த ரிசல்டன்ட்டை நம்ம ஆறுன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு தான் ரிசல்டன்ட். ஓகேவா, ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுது, தட் ஃபார் அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு தான் நம்ம ரிசல்டன்ட் சொல்லி சொல்லுவோம். இந்த ரிசல்டண்ட்டை ஆறுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, இவ்வளோ ஆனமே இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு போதுமானது. இதை பற்றி ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணணும். 6th to 12th வரைக்கும் உள்ள வடிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாமெண்ட்ரி சம்மந்தமான அவ்வளோ ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தேவைப்படும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணி என் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இல்லை உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்படி உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். வாங்க தியரத்துக்கு போகலாம். Parallelogram law of forces. Parallelogram law of forces ஃபண்டமெண்டல் தியரம் இன் ஸ்டாட்டிக்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூஃப்லாம் இதில் வேண்டாம். இதில் என்ன அதாவது ஒரு தியரம் சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் இல்லை, இதுக்கு வந்து என்ன மட்டும்தான் இருக்குது,
ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகிற சம்மு, நெக்ஸ்ட்டு போகக்கூடிய தியரம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே மைண்டில் ஏற்றிக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் மற்ற பேப்பர்லனாலும் தியரம்ஸ் மனப்பாடம் பண்ணலாம். பட் இந்த பேப்பரில் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் தியரம்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுத வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தியரத்தை ரீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது நான் தியரத்துக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்டாக தான் இருக்கும். ஓகே பாருங்கள், பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் இன் ஸ்டாட்டிக்ஸ். நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் இதேமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் இருக்குமா, அதே மாதிரி இதை ஃபண்டமெண்டல் தியரம் இன் ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு தியரத்தை வாசிச்சிடலாம். இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் be represented in magnitude and direction by the sides of a parallelogram drawn from the point, the resultant is represented both in magnitude and direction by the diagonal of the parallelogram drawn through the point. Okay, இது statement. இப்போ இதுக்குள்ள explanation பாருங்க. If two forces acting at a point be represented in magnitude and direction by the sides of the parallelogram அப்படின்னா டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட்னா நம்ம என்னன்னு சொன்னோம், ஒரு புள்ளியில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு புள்ளியில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக இங்கே ஏங்கிற புள்ளியை பாருங்கள், இந்த படத்தையும் பார்த்து பாருங்க உங்களுக்கு புரியும். இந்த ஏங்கிற புள்ளியில் ஏலேருந்து இந்த சைடு பிங்கிற ஒரு ஃபோர்ஸ் போதான், இதுமாரி ஏலேருந்து டிக்கு கியூங்கிற ஒரு ஃபோர்ஸ் போதான். அப்போ டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, இந்த ஏங்கிறதுல ஆக்ட் ஆகுது. டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் பி ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். டைரக்ஷனுக்கு நான் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன். மேக்னிடியூட்னா பி அண்ட் கியூ. ஓகேவா? அதுக்கு கண்டிப்பாக ஒரு எண் மதிப்பு இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்குமே என்னது இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையுமே இப்போ நான் ஒரு பேரலோகிராமோட சைட்ஸாக கன்சிடர் வரைய போகிறேன். ஓகேவா? பை த சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ட்ராவன் ஃப்ரம் த பாயிண்ட். அந்த பாயிண்டில் இருந்து இந்த போகிற ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் போகும், அதுக்கு பேரலாக இந்த சைடு ஒரு லைன் வரைங்க. இங்கேருந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் போகும், அதுக்கு பேரலாக மேலே ஒரு லைன் வரைங்க. ஸோ எனக்கு ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு பேரலோகிராம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ மெயின் என்னது, அந்த பாயிண்ட்லேருந்து எல்லாம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? their resultant is represented both in. இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குமே நம்மளுக்கு ஒரு ரிசல்டன்ட் இருக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள ரிசல்டன்ட் ரெப்ரசன்டட் போத் இன். அந்த ரிசல்டன்ட்டும் எப்படி தான் இருக்கும், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். அந்த ரிசல்டன்ட்டுக்கும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரிசல்டன்ட் இப்போ எங்கே ஆக்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியணும்னா அந்த பேரலோகிராமோட டயகனலில் ஆக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டயகனல்னு சொல்லிட்டு நான் ஏன் ஏசியை மட்டும் எடுத்திருக்கேன், ஏன் பிடிஏ எடுக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வழியோடி போகக்கூடிய டயகனலில் அது ஆக்ட் ஆகும். கான்செப்ட் புரியுதா? The resultant is represented both in magnitude and direction by the diagonal of the parallelogram drawn through the point. And எந்த drawn through the point அந்த பாயிண்ட் வழியோடி போகக்கூடிய டயகனலில் அந்த ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகும். இவ்வளோ தான் பேசிக் கான்செப்ட்டு. நல்லா ஒரே ஒரு வாட்டி மட்டும் இன்னொரு தமிழில் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. தியரம் ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி நல்லா படிச்சுக்கோங்க. அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புள்ளியில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு புள்ளியில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒரு பேரலோகிராமுக்குள்ள பக்கங்களாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள ரிசல்டன்ட் சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, ரிசல்டன்ட்ங்கிறதும் சேம் ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகேவா? அந்த ரெண்டு ஃபோர்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங். ஸோ ரிசல்டன்ட்னா தான் விளைவு அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு எனக்கு ரிசல்டன்ட் இருக்குமா, அந்த ரிசல்டன்ட்டும் எனக்கு அதே பாயிண்ட் வழியோடி போகக்கூடிய அந்த டயகனலில் எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டயகனலில் எனக்கு ஆக்ட் ஆகாது, இந்த டயகனல் வழியோடி ஆக்ட் ஆகும். இவ்வளோ தான் பேசிக் கான்செப்ட். இதுதான் அந்த தியரத்தில் அவங்க சொல்லியிருக்காது. இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நமக்கு வெக்டர் லாஸ்லாம் தெரியும். ஸோ கரெக்ட் படிச்சிருப்போம்னா 11th 10th வெக்டர்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ 10th 11th 12th நம்ம வெக்டர்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஸோ ஏபி இந்த ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸா, ஸோ ஏபி ப்ளஸ் ஏடி, ஏபி ப்ளஸ் ஏடி பண்ணால் என்ன வரும், ஏசி. அதனால் இந்த தீரத்துலையும் சொல்லியிருக்கிறதுக்குள்ள ரிசல்டன்ட் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி. ஒரு வேளை இப்படி குறிக்க முடியல அப்படின்னா பி ப்ளஸ் கியூ, இதை நம்ம பின்னு சொல்லி எடுத்துருந்தோமா. ஸோ இது பி, இது கியூன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ எனக்கு இங்கே ரிசல்டன்ட்ங்கிறது எனக்கு எப்படி கிடைக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியதான் எனக்கு இதுக்குள்ளே ரிசல்டன்ட் சொல்லி இந்த இடத்துல இந்த ரிசல்டன் லைன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு
இப்போ இந்த ரிசல்டன்ட் லைன் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மேக்னெட்டியூட், ஒரு டைரக்ஷன், ஒரு ஆங்கிள் இருக்குமா? ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே மேக்னெட்டியூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆர் அப்படின்னு இருக்கா, இதுக்குள்ளே மேக்னெட்டியூட் எப்படி இருக்கும்? இதுக்கு பிங்கிற இதுக்கு ஒரு மேக்னெட்டியூட், இதுக்கு ஒரு மேக்னெட்டியூட் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சார்ந்து இருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டியூட் இருக்குமா? அந்த மேக்னெட்டியூட் எப்படி இருக்கும்? இதுக்குள்ளே என் மதிப்பு எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ இது கூட இருக்கிறதுனால இது கூட கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும். இந்த பிங்கிற லைன் கூட, பிங்கிற ஃபோர்ஸ் கூட இந்த ஆறுங்கிறது, இந்த ஏபிங்கிறது, இந்த ஏசிங்கிறது கூட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும். கரெக்டாக? அதாவது இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வரும். ஸோ அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? அப்போது இந்த ஃபோர்ஸை பொறுத்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய வேரியபிள்ஸாக தானே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இந்த ஆறுக்குள்ள மேக்னிடியூட் என்னது, இந்த ஆறுங்கிறது இந்த பி கூட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது, இதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆறுக்குள்ளே நம்ம மேக்னிடியூடும் இது இந்த பிங்கிறது கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஹெட்டிங் அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட். ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும் போது அந்த ரிசல்டன்ட்டுக்குள்ளே அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், அதுக்குள்ளே அந்த மேக்னிடியூடையும் அந்த மேக்னிடியூடையும் அந்த ஆங்கிளையும் தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன படம் ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். ஸோ படத்தில் என்னெல்லாம் வரைய போகிறோமோ அதை அப்படி எழுதிக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இதுக்குமே ஸ்டாட்டிக்ஸில் உள்ள ப்ராப்ளமாக இருக்கட்டும், தியரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் தான் ட்ரான் பண்ணுவோம். சரி, படம் வரைவோம். படம் வரைஞ்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த படத்தை வச்சு தான் ஃபுல் ஸ்டோரி எழுதுவோம். அடுத்தது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படம் எப்படி வரையுதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, இந்த இருக்குது படம். படத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. போன வாட்டியும் மாதிரி தான் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஃபோர்ஸ், இன்னும் அதுக்குள்ளே அந்த ஆறுக்குள்ள எக்ஸ்பிரஷன் தானே பார்க்க போகிறேன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து அதை வச்சு ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறது. நம்ம பொதுவாகவே இதெல்லாம் எப்படி எடுப்போம், ஆங்கிள்ஸ்னாலே டீட்டான்னு எடுப்போம், பையன்னு எடுப்போம். ஸோ மெனி ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா என்ன எடுப்போம், ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லி எடுப்போம். அதாவது கிரேக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நான் இந்த ஆங்கிளை ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன், ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆங்கிளை, இதுக்கடுத்து நம்ம ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அந்த பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை கியூன்னு சொல்லி பையன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிளை பையன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நம்ம எது காம்போனன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடைப்பட்டதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம ரிசல்டண்ட்டுக்கும் இந்த பிங்கிற ஃபோர்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிளை பையன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேரலோகிராம் வரைக்கும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? நம்ம போன இதிலேயே நம்ம பார்த்தோம். பேரலோகிராம்ங்கிறதுனால இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அதே ஃபோர்ஸ் எனக்கு இங்கேயும் ஆக்ட் ஆகும். இங்கே கியூனா அதேமாரி இங்கேயும் எனக்கு கியூவாக இருக்கும். இது பேரலோகிராம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த சியில் இருந்து பெர்பெண்டிகுலராக ஏபிக்கு ஒரு லைன் வரைய போகிறேன். சியில் இருந்து பெர்பெண்டிகுலர்னா செங்குத்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சியில் இருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறேன். லைன் வரைஞ்சி அது ஏபியில் மீட் பண்ணுற பாயிண்ட் இ. ஓகேவா? இப்போ சியிலேருந்து பெர்பெண்டிகுலராக ஏபிக்கு ஒரு லைன் வரைகிறேன். அது வரைஞ்சி மீட் பண்ண பாயிண்ட்டை ஈன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். பெர்பெண்டிகுலருங்கிறதுனால இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது பேரலோகிராம்ங்கிறதுனால இங்கே ஆல்ஃபாங்கிறது சாஞ்சி இருந்துச்சுன்னா இங்கேயும் எனக்கு ஆல்ஃபா தான் இருக்கும். பேரலோகிராம் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன கோணம், பேரலோகிராம்னா எப்படி, இங்கே இது ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேரலோகிராம் அதுக்கு ஒன்று பேரலல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுவும் இங்கே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இங்கே 90னா இங்கேயும் 90 தான். பேரலல் மீன்ஸ் இங்கே எவ்வளோ கோணம் இருக்கும் அதே மீன் அங்கே தான் இதே மாதிரி இது கூட கட் பண்ணுற ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த பிங்கிற ஆங்கிளும் இங்கே உள்ள இந்த ஏல உள்ள இந்த ஆல்ஃபாங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இதை நம்ம ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கலாம். இவ்வளோ படம் வரைஞ்சிருக்கோம். ஸோ படத்தில் உள்ளதை ரிலவெண்ட்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்தது நம்ம டேரக்ஷனாகவே சொல்யூஷன் போயிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏன்னு சொல்லி பண்ணோமா, ஏலேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற மாதிரி படம் வரைஞ்சிருப்போம். ஸோ லெட் த டூ ஃபோர்ஸஸ் பி அண்ட் கியூ ஆக்டிங் அட் ஏ. உங்களுக்கு எப்படி சென்டென்ஸ் புரியுதோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டா ஓகே. நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த ரெண்டு லைனை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ஏபின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஏடின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ ரெப்ரசென்ட் பை ஏபி அண்ட் ஏடி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன எடுத்துக்கிட்டேன், இந்த ரெண்டு இதுக்குள்ளே ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா. அப்போ லெட் ஆல்ஃபா பி த ஆங்கிள் பிட்வீன் தெம். அப்போ லெட் ஆல்ஃபா பி த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் கியூ. பிக்கும் கியூக்கு இடைப்பட்ட ஆங்கிளை நம்ம லெட்டுன்னு எடுத்துருக்கிறதுனால நானாக எடுத்திருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஆல்ஃபாங்கிறது பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ பியிலேருந்து கியூக்கு இந்த பிங்கிற ஃபோர்ஸுக்கும் கியூங்கிற ஃபோர்ஸ் தான். அப்போ லைன் படி பாருங்கள், பிஏடிக்குள்ள ஆங்கிள் என்னதுன்னு சொல்லி எடுத்திருக்கோம், ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்திருக்கோம்.
ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இவ்வளோ ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம்? ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? ஸோ கம்ப்ளீட் த பேரலோகிராம் ஏபிசிடி. இங்கே ஏங்கிறது இருக்குது, பிங்கிறது இருக்குது, டிலாம் இருக்குது. அப்போ இங்கே ஒரு அதே மாதிரி இங்கே ஒரு பேரலல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இப்போ பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்கனவே பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படி இல்லாட்டி ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் ஸ்டாட்டிக்ஸ் அது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும்? இதுக்குள்ள ரிசல்டன்ட் எங்கே ஆக்ட் ஆகும்னு தெரியும், சியில் ஆக்ட் ஆகும்னு தெரியுமா? ஸோ ரிசல்டன்ட் நாங்கள் போட்டுக்கிட்டேன். இது ஆர். டயகனல் ஆக்ட் ஆகும் தெரியுமா? ஏசியில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஆறுங்கிறது போட்டுக்கிட்டேன். அதான் தென் போட்டு எழுதியிருக்கேன். கம்ப்ளீட் த பேரலோகிராம் ஏபிசிடியாக ஒரு பேரலோகிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் த டயகனல் ஏசி வில் ரெப்ரசன்ட் த ரிசல்டன்ட். அப்போ அந்த டயகனல் ஏசிங்கிறத டயகனல் இருக்கா? ஸோ அந்த ஏசிங்கிறது தான் என்ன பண்ணும்? நம்மளுக்கு ரிசல்டண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்படி தானே நம்ம போன இதில் பார்த்தோம். இப்போ 5 நிமிஷம் இடத்துல பார்த்தோம். ஸோ எனக்கு இதான் அது ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிளை நான் பையன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அப்போ எப்படி பாருங்கள், பிஏசிக்குள்ள ஆங்கிள் எனக்கு என்னது? பை. கரெக்டாக? பிஏசினாலும் போட்டுக்கலாம், சிஏபினாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? பிஏசிக்குள்ள ஆங்கிள் என்னது? எனக்கு பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். லெட் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ இதில் இவ்வளோ அந்த பேரலோகிராம் சம்மந்தமான அவ்வளோ நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்? சிஇங்கிற ஒரு லைனை பெர்பெண்டிகுலராக ஏபிக்கு வரைஞ்சுனா ஸோ சிஇ பெர்பெண்டிகுலர் டு ஏபி. சிஇங்கிற லைனை பெர்பெண்டிகுலர் டு ஏபிக்கு வரைஞ்சனா ஸோ சிஇ பெர்பெண்டிகுலர் டு ஏபிங்கிறத எழுதிக்கிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், பிசி ஈக்குவல் டு இங்கே நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஏடிங்கிறது எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் பிசிங்கிறது இருக்கும். இந்த சேம் கான்செப்ட் ஏபி எவ்வளோ இருக்கும் அதே தான் இங்கே சிடிங்கிறது இருக்கும். ஸோ அதை எழுதிக்கிட்டாங்க. பிசி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு கியூ. இந்த ஏடிங்கிறது கியூவாக இருந்துச்சுன்னா பிசியும் கியூவாக தான் இருக்கும். ஸோ பிசி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு கியூன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரம் ட்ரையாங்கிள் சிபிஇ. ஓகே, இப்போ இதை பாருங்கள், ட்ரையாங்கிள் சிபிஇ பார்க்கணும். சிங்கிறது இந்த இருக்குது. என்ன ட்ரையாங்கிளாக அது இருக்குது? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா? ஏன்னா இது ஒரு பக்கம் 90 டிகிரி. ஃபஸ்ட்டு நம்ம எதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம்? எதாட்டி ஒரு ஆங்கிள் ஆட்டி 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த முக்கோணம் எந்த முக்கோணம்? சிபிஇங்கிறத பாருங்கள், இது சி, இது பி, இது இ. இதில் இந்த ஈங்கிற ஆங்கிள் என்னவா இருக்குது? எனக்கு 90 டிகிரியாக இருக்கிறதுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாமா? இங்கே ஆல்ஃபாங்கிற டிகிரி இருக்குது. ஸோ இங்கே ஆல்ஃபாங்கிற கோணம் இருக்கிறதுனால நம்ம இங்கே ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்கிறதுனால சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். சைன் ஆல்ஃபாக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? எதிர்பக்கம் பை கர்ணமா? ஸோ இது எதிர்பக்கம் இந்த இருக்குது, இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ளது கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ எதிர்பக்கம் என்னது? சிஇ. கர்ணம் என்னது? பிசி. தட் ஃபோர் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சிஇ பை பிசின்னு போட்டிருக்கேன். இதில் இருந்து நான் என்ன கொண்டு வந்துடலாம்? சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சிஇ பை கியூ போட்டுடலாமா? ஏன் பிசி ஈக்குவல் டு கியூன்னு சொல்லி நம்ம இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக? பிசி ஈக்குவல் டு கியூன்னு தானே எடுத்திருக்கோம். ஸோ நான் சிஇ பை கியூன்னு சொல்லி போட்டேன். பிசிக்கு பதிலாக கியூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு அந்த சிஇங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். அப்போ சிஇங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க, கியூ சைன் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு நல்லா பாருங்கள், எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆறுக்குள்ளே என் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பிசிங்கிற லைன் இல்லாமல் பாருங்கள், இந்த ஏசிஇ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குமா? ஸோ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள்னால் எனக்கு இந்த ஆர்க்கில் வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்க்கில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த சைடுக்குள்ள வேல்யூவும் இந்த ஃபுல் லென்த்தும் தேவை. அப்படி தானே? கரெக்டாக? அந்த ஏஇ வரைக்கும் உள்ள லென்த்தும் இந்த இசி வரைக்கும் உள்ள மேக்னிடியூடும் எனக்கு தேவை. இப்போது எனக்கு இந்த சிஇங்கிற வேல்யூ தேவை அப்படிங்கிறதுனா நான் இந்த இதில் தான் எனக்கு எல்லா வேல்யூவும் தெரியுது. ஸோ அப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எனக்கு இதிலேருந்து இது வரைக்கும் தேவை. அதில் எனக்கு இதில் ஏலேருந்து பி வரைக்கும் உள்ளது பின்னு நான் வச்சுருக்கேன். இந்த பியிலேருந்து இ வரைக்கும் உள்ள லென்த் எனக்கு தெரியாது. ஸோ அதையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதையும் கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இந்த இதுக்குள்ள வேல்யூவை சொல்லிடலாம். அதுக்காண்டி தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த ட்ரையாங்கிளையும் நான் எடுத்திருக்கேன். எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. இப்போ அதே மாதிரி நான் சைன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுனால எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிட்டு? இப்போ எனக்கு சிஇங்கிற வேல்யூ கிடச்சிட்டு. இதே மாதிரி காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? காஸ் ஆல்ஃபாக்கு ஃபார்முலா பிஇ பை பிசி, அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவோம். அப்போ பிஇ பை பிசின்னு வருமா? அப்போ பிசிக்கு பதிலாக திரும்படி கியூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, பிஇ பை கியூ வரும். அப்போ பிஇ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? கியூ காஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிரும். அப்போ எனக்கு சிஇ ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிட்டு பிஇ ஈக்குவல் டு கியூ காஸ் ஆல்ஃபான்னு சொல்லி கிடச்சிட்டு, அப்போ எனக்கு கியூ சைன் ஆல்ஃபா கிடச்சிட்டு கியூ காஸ் ஆல்ஃபா கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இந்த ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணிக்கிட போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏசிஇ இது ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா? ஏசிஇ அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இதில் கர்ணம் என்னது? நம்மளுக்கு கர்ணம்ங்கிறது ஏசின்னு சொல்லுவோம். ஸோ ஏசி ஈக்குவல் டு என்னது?
ஆறுன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஆர்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஏசி. ஆர் ஈக்குவல் டு என்னென்னு போட்டுக்கலாம், ஏசின்னு போட்டுக்கலாமா. ஸோ இப்போ நான் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு நான் இதுங்க போகிறேன். நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாமா. பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது, பிதாகரஸ் தேற்றம் படி இதுக்குள்ள ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்குள்ள ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்குள்ள ஸ்கொயர், கரெக்டாக. ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, கரெக்டாக. அப்போ இந்த பக்கத்துக்குள்ள ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்துக்குள்ள ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பக்கத்தை நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆறுன்னு எடுத்திருக்கோமா. ஸோ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், ஏசின்னு போட்டுக்கலாமா. ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, அப்போ ஏசிக்கு பதிலாக இப்போ என்ன போட்டுடலாம், நம்ம ஃபார்முலா பிதாகரஸ் தேற்றம் படி என்ன போட்டுடலாம், ஏஇ ப்ளஸ் சிஇ, கரெக்டாக. ஏஇ ப்ளஸ் சிஇ தானே, ஏலேருந்து இ வரைக்கும் ப்ளஸ் சிஇனாலும் போட்டுக்கோங்க, ஈசினாலும் போட்டுக்கோங்க. பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஏஇ ப்ளஸ் சிஇ வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஏஇ ப்ளஸ் சிஇ ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ ஏஇ அப்படிங்கிறத எனக்கு எப்படி பிரித்து எழுதிக்கலாம், இங்கேருந்து எனக்கு இவ்வளோ ஆனதுக்குள்ள டிஸ்டன்ஸு, கரெக்டாக கான்செப்ட் புரியுதா. ஏலேருந்து இ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அப்போ நான் இந்த பிரித்து எழுதிக்கலாமா, ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பி டு இன்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா. ஸோ ஏபி ப்ளஸ் பிஇ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடுதேன். ஏபி ப்ளஸ் பிங்கிறது போட்டிருக்கேனா. ஸோ ஏஇக்கு பதிலாக ஏபி ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. சிஇக்கு அதே தான் இருக்கும், ஓகேவா. இப்போ ஏபிங்கிறது எனக்கு என்னென்னு தெரியும், ஏபிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே பின்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டேன். கணக்கில் அந்த 4CA பி தானே. ஸோ ஏபிக்கு பதிலாக பி போட்டுக்கிட்டேன். பிங்கிற வேல்யூ இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். பிங்கிறது கியூ காஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். சிங்கிறது கியூ சைன் ஆல்ஃபா. ஸோ கியூ சைன் ஆல்ஃபாவும் போட்டுக்கிட்டேன். ஸோ பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ சைன் ஆல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர்டு வரும். இப்போ என்ன பண்ணிடலாம், இது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab அது மாதிரி பிரித்து எழுதுனா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ஓகேவா. எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இங்கே பி ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே கியூ ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது, இந்த 2pq காஸ் ஆல்ஃபா அப்படி எழுதிக்கிடுதேன். இப்போ இந்த ரெண்டு டேமை மட்டும் பாருங்கள், இந்த ரெண்டு டேம்லையும் எது காமனாக இருக்குது, அதாவது இந்த செகண்ட் டேம் அண்ட் இந்த ஃபோர்த் டேம், இந்த ரெண்டு டேமையும் பார்க்கும்போது எனக்கு q ஸ்கொயர்டு காமனாக இருக்குது. ஸோ q ஸ்கொயர்டை நான் வெளியே எடுத்துருந்தேன். q ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள மீதி என்னென்ன டேம்ஸ்லாம் இருக்கும், இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவும் இருக்குமா. ஆல்ரெடி வி நோ தட் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், p ஸ்கொயர்டு 2pq காஸ் ஆல்ஃபா. இதில் காமனாக எடுத்தது போக உள்ள ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று இருக்குமா. ஸோ q ஸ்கொயர்டு இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா. இப்போ ஆர் ஸ்கொயர்டு எனக்கு கிடச்சிருக்கு. பட் மேக்னிடியூடுங்கிறது ஆர் தான், நம்மளுக்கு நாட் ஆர் ஸ்கொயர்டு. ஸோ ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், இந்த ரூட் இங்கே ஸ்கொயராக இருக்கிறது இந்த சைடு ரூட்டாக போயிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் q ஸ்கொயர்டு. அவ்வளோதான் கான்செப்ட். என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் படத்தை வச்சு ஒரு வாட்டி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரையாங்கிள் அதாவது இந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சிபிஐ எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்தையும் பியும் சியும் கண்டுபிடிக்கேன். சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். என்ன ட்ரையாங்கிள், ஏசிஇ அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இதில் நான் பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணியிருந்தேன். பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணோம்னா எனக்கு இந்த ஆர் ஸ்கொயர்டு வேல்யூ கிடைக்கும். பட் நமக்கு தேவையானது ஆர்க்கில் வேல்யூ தான். ஸோ நான் அதை ஆர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ரூட்டில் கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரூட்டில் எனக்கு வந்துட்டு அவ்வளோதான், ஆர்க்கில் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த சம் முடிச்சாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆங்கிள்ங்கிறத நம்ம இதில் என்னென்னு எடுத்திருக்கோம், பையின்னு எடுத்திருக்கோம், கரெக்டாக. அப்போ இதில் எனக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச பக்கங்கள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பக்கம் தெரியுது, இந்த ஒரு பக்கம் தெரியுது, கரெக்டாக. இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த லென்த் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், இந்த லென்த் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ நான் இந்த ரெண்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த பைங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா. ஸோ அதனால் நான் tan பை எடுக்கேன். எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நான் சைன் பையோ காஸ் பையோ எடுத்துருக்கலாம். பட் எனக்கு இந்த வேல்யூ தெரியாதுங்கிறதுனால நான் tan பை எடுத்துக்கிட்டேன். ஸோ tan பை ஈக்குவல் டு அப்போ என்ன சொல்லுவோம், இங்கே பாருங்கள் tan பை கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லுவோம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா. எதிர்பக்கம் என்னது, சிஇ. அடுத்துள்ள பக்கம் என்னது, ஏஇ. அப்போ சிஇ பை ஏஇ. ஏஇயே நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஏஇஏ ஏபி ப்ளஸ் ஏஇன்னு சொல்லி பிரித்து எழுதலாமா, ஏபி ப்ளஸ் பின்னு சொல்லி பிரித்து எழுதலாமா. ஸோ இங்கே பாருங்கள் சிஇ ஈக்குவல் டு சிஇ பை ஏஇ. இது tan பைக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். சிஇங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், q சைன் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. சிஇங்கிறது q சைன் ஆல்ஃபாங்கிறத இப்போ தான் ஈக்குவேஷன்ஸ் முன்னாடி உள்ள ஈக்குவேஷன்ஸில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஈக்குவேஷன் 1 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 இந்த இருக்கும், இந்த இருக்கு பாருங்கள். சிஇ ஈக்குவல் டு q சைன் ஆல்ஃபா நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏஇக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ஏபி ப்ளஸ் ஏஇக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்,
ஏபி ப்ளஸ் பிங்கிறது போட்டுடலாமா? ஸோ ஏபிங்கிறது ஆல்ரெடி பின்னு தெரியும், பிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம், கியூ காஸ் ஆல்ஃபான்னு பார்த்துருக்கோம். ஸோ பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ டேன் பை எனக்கு கிடச்சிட்டு. பட் எனக்கு தேவை டேன் பை கிடையாது, பை. ஆங்கிளில் நம்ம பையின்னு தான் சொல்லுவோம். அப்போ பை ஈக்குவல்ட்டு எனக்கு என்ன வரும்? பை ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் கியூ சைன் ஆல்ஃபா பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஆங்கிள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த தியரம் இதோட ஓவர் ஆகுது. இதோட கராலரி மட்டும் 2 கராலரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, கராலரி பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கராலரி ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பிங்கிற ஃபோர்ஸும் கியூங்கிற ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் என்னவா இருக்கும், அதுக்கு டீட்டா என்னவா இருக்கும், பை என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த இருக்கலாம், இந்த ஏங்கிறது இப்படி இங்கே செங்குத்தாக இருக்கும், இதுவும் இங்கே பெர்பெண்டிகுலராக இருக்கும், இதுவும் இப்படி ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும், இதுவும் இப்படி ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும், இதுவும் ஸ்ட்ரைட் லைனாக மாறினா ஃபஸ்ட்டு இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறுன்னு பாருங்கள். எனக்கு பேரலோகிராம்ங்கிறது இப்படி இருக்குது, இது எனக்கு இதுவும் ஸ்ட்ரைட் லைனாக மாறிடுது, அப்போ இதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக மாறிடுமா? இது ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு இது ரெக்டாங்கிளாக மாறிடும். ஸோ இது எனக்கு எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதில் நான் ரெக்டாங்கிள்ங்கிறத மென்ஷன் பண்ணலை, பட் தெரிஞ்சுக்கோங்க, பி அண்ட் கியூங்கிற 2 ஃபோர்ஸுமே எதாக மாறிட்டுனா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ரெக்டாங்கிளாக மாறிடும். ஓகேவா? ஓகே, ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால இந்த ஆல்ஃபாங்கிறது எப்படி இருக்கும்? இதைத்தான் நம்ம ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து ரைட் ஆங்கிளாக மாறிட்டு அப்படின்னா இந்த ஆல்ஃபாங்கிறது என்னவா மாறிடும்? 90 டிகிரியாக மாறிடும். ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக 90 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஆல்ஃபாக்குள்ள வேல்யூவை கொண்டு போய் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் ஈக்குவல் டு காஸ் 90 என்ன நம்மளுக்கு தெரியுமா? காஸ் 90 எவ்வளவு? காஸ் 90 1. தட் ஃபோர் சாரி, காஸ் 90 என்னது? காஸ் 90 நம்மளுக்கு 0 வரும். காஸ் 90 நம்மளுக்கு 0ங்கிறதுனால பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். அதே மாதிரி நீங்கள் டேன் பையில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூ பை பி கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ 2 ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொன்னோமா? இப்போ 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கியூக்கு பதிலாக பியை போட்டுக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வந்திருக்கும்? பி ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இது எனக்கு அப்ளை பண்ணால் இப்படி கிடைக்கும். இங்கே இதுலேயே எனக்கு எல்லாத்துலேயுமே பி ஸ்கொயர் காமனாக இருக்கா? இதை ஆட் பண்ணால் 2p ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு 2p ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது. ஸோ 2p ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா 1 + காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். நான் நிறைய ஸ்டெப்ஸை வந்து குட்டி ஸ்டெப்ஸ் விட்டுட்டு தான் போயிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக உள்ளவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ 1 + காஸ் ஆல்ஃபா 1 + காஸ் ஆல்ஃபாக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா வச்சுருக்கோம், 2 cos ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை 2. இதெல்லாம் நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரியில் 11th புக்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் உள்ள ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி நிறையா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 2 cos ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை 2ங்கிறேன், எல்லாமே ரூட்டுங்கிறதுனால நான் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். ஸோ 2p cos ஆல்ஃபா பை 2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு, ரிசல்ட்டன் கிடச்சிருக்கு. சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி டேன் பை கண்டுபிடிக்கேன். டேன் பை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வந்திருக்கு? டேன் பை ஈக்குவல் டு எனக்கு டேன் ஆல்ஃபா பை 2ங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும். டேன் பை ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா பை 2ங்கிற மாதிரி கிடைக்கும். பி சைன் ஆல்ஃபா பை பி ப்ளஸ் கியூக்கு பதிலாக என்ன போடுவோம்? பி காஸ் ஆல்ஃபான்னு சொல்லி வந்துருமா? கியூ காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். நம்ம கியூ ஈக்குவல் டு பின்னு எடுத்துருக்கிறதுனால பி காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ இப்போ மேலே ஒரு பி இருக்குது, இதுலேருந்து பியை காமனாக எடுத்து அடி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு என்ன வரும்? சைன் ஆல்ஃபா பை 1 + காஸ் ஆல்ஃபா வருமா? இதெல்லாம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி அடி கொடுத்து கொஞ்சம் இடத்துல சேஞ்சஸ் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்கேன்? சைன் ஆல்ஃபா பை 2 பை காஸ் ஆல்ஃபா பை 2ன்னு கொண்டு வந்திருக்கேன். சைன் ஆல்ஃபா பை 2 சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேன்னு தெரியும். ஸோ டேன் ஆல்ஃபா பை 2. ஸோ இங்கேயும் டேன் தான், இங்கேயும் டேன் தான். ஸோ பை ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடச்சிட்டு? ஆல்ஃபா பை 2ங்கிறது கிடச்சிட்டு. இந்த 2 கராலரியும் முடிச்சாச்சு. நான் வந்து இந்த ரொம்ப சம்ஸ்லாம் நம்ம ரொம்ப தெளிவாலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அதாவது உள்ளதெல்லாம் நீங்களே பார்க்க மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா படத்தை வச்சு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்மாக இருக்கட்டும், தியரமாக இருக்கட்டும், ப்ராப்ளமாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம். இந்த குட்டி உள்ள இந்த சேஞ்சஸ்லாம் நீங்களாவே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமான ஃபார்முலாஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதையும் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ இந்த தியரம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த தியரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி லாஸ்ட் வந்திருந்தீங்க அப்படின்னா இடையில நல்லா பாருங்கள், நிறைய ஃபார்முலாஸ் உள்ள அடிக்கடி சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு இதுலேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த தியரம் நீங்கள் படித்தா மட்டும்தான் இதுக்கடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அவ்வளோ சம்ஸை அட்டன் பண்ண பார்க்க முடியும். ஸ்டாட்டிக் சம்மந்தமான உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே ரிசல்டன்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிசல்டன்ட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் நான் சொன்னதை வச்சும் பாருங்கள், நீங்களும் நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான சம் பார்க்கணும், நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு, இல்லை இன்னும் தெளிவாக நடத்தணும், இல்லை வேறு மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறையா நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.